வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது போற பக்கம் எல்லாம் அணை கட்டினா என்னதாண்டா பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு விஜய் அவர்களுடைய மைண்ட் வைஸ். ஏன்னா இந்த பக்கம் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து, அதோடைய அப்டேட்டு, இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ் இப்போ தேர்தல் நெருங்க அவங்க தீவிரமா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓட்டுக்கு மட்டும் இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவோட விஜயை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் வந்து எல்லா மதத்துக்கான தலைவர், அதாவது எல்லா மதத்துக்கான தலைவர்னா, அதாவது இந்த சிறுபான்மையோட தலைவர்னு ஃபர்ஸ்ட் தன்னை வந்து படம் போட்டு காமிச்சிட்டு இருந்தார்ல. ஸோ சிறுபான்மையர்கள், கிறிஸ்துவர்கள் இவங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கிறிஸ்துவர் அப்படின்றக்காக மட்டும் ஓட்டு போடாம மதசார்பற்ற கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு முடிவாயிருக்கோன்னே, இப்படி முடிவு எடுத்துட்டா நம்ம வந்து மாட்டிப்போமே அப்படின்ட்டு இவர் சில நடிப்பு போட்டிருக்காரு. அந்த நடிப்பும் வழக்கம் போல எங்கேருந்து சுட்டிருக்காரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு அஜித் ஃபேன் அவர்களுடைய இடத்துல இருந்து ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். அதாவது ஏன் அப்படின்னா, கொந்தளிச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலே நாங்கள் இருக்கோம், ஆண்கள் பெண்கள் சேர்த்தா 2 கோடிக்கு மேலே இருக்கோம் நாங்கள் அஜித் ஃபேன்ஸு. அஜித்தோடைய உண்மையான, அதாவது தலையோட உண்மையான ரசிகர்கள் யாரும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது திமுகவா, அதிமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, நாம் தமிழராக இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்கோம். ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா விஜய், அவருக்கு மட்டும் எங்களோட ஒரு ஓட்டு கூட விழாது. அதையும் சிலர் குறிப்பாக வந்து கேள்வியாகவே கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் வந்து கார் ரேஸில் ஜெயிச்சார், அன்னைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு விஜய் வரல. அதே மாதிரி வந்து அவர் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினார், அன்னைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு நண்பனாக விஜய் அவர்கள் வரல. ஆனால் மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது மட்டும் மலேசியாவை பார்த்தோன்னே அஜித், என் நண்பர் அஜித் அவர்கள் ஞாபகம் வந்துருச்சா? அது விஷயம் அது இல்லை. மலேசியாவில் இவருக்கு அரசியல் வந்தோடனே தான் அஜித் அவர்கள் ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய ஃபேமிலியை விஜய் ரசிகர்கள் எவ்வளோ மோசமாக பேசினானுங்க அப்படின்றது தெரியும். இவங்க அவங்க படம் போட்டிக்கு வந்துட்டு சொல்ல முடியாது. அதாவது விஜய் அவர்களுடைய படம் தான் ஓடணும், விஜய் அவர்கள் மட்டும்தான் நெட்ல வந்து வேகமா அவருடைய வீடியோஸ்ல ஓடணும், வேற யாரும் ஓடக்கூடாது. அவருக்கு போட்டியே யாராவது வந்துட்டா அவங்கள உடனே அவங்க கூட தாக்கறது கிடையாது. இப்போ விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை வைங்களா, அஜித்தை நேரடியாக தாக்க மாட்டாங்க, அஜித் அவங்களுடைய வைஃப் ஷாலினி, அவங்களுடைய பொண்ணு, அப்படி தாக்குறது. அடுத்து சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா சிவகார்த்திகேயன் வைஃப், சிவகார்த்திகேயனுடைய பொண்ணு அப்படின்னு அவங்கள தாக்குறது. இப்படி மானங்கெட்டத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து நீ வந்து அஜித்தோ ஃபேன்ஸோட ஓட்டு வேணும். இப்போ அன்னைக்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ் கண்ணுக்கு தெரியல, இன்னைக்கு ஓட்டு தேர்தல் நீ ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும், அதுக்கு மட்டும் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணுமா, செருப்பாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அம்மா பேசியிருக்கு. நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த அளவுக்கு தீவிரமா எதிர்ப்பாளர்கள் அஜித் சைட்ல இருந்து இருக்காங்களா விஜய்க்கு அப்படின்னு. அப்ப நான் ஒன்று யோசிச்சேன், நிறைய தடவை சொல்றாங்களே விஜய் வந்து பயங்கரமான ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு. அப்ப அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அரசியல் ரீதியா எடுத்துக்கிட்டாலும் திமுக ஓட்டு, திமுக பிளஸ் கூட்டணி, இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கவங்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு கிடையாது, அதிமுக ஆதரவாளர்கள் ஓட்டு கிடையாது, காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஓட்டு கிடையாது, பாஜக ஆதரவாளர்கள் ஓட்டு கிடையாது, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் ஓட்டு கிடையாது. புதுசாக டெல்லியிலேருந்து ஆம் ஆத்மி அந்த மாதிரி வந்தால் கூட 1-2 பேர் ஓட்டு போடுவாங்க போல. விஜய்க்கு பாலிட்டிக்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, பாமக உட்பட அந்த கட்சி ஆதரவாளர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இந்த பக்கம் வருவோம் அப்படின்னு பார்த்தா அஜித் அவர்களுடைய ஆதரவாளர் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போட மாட்டாங்க. ரஜினிகாந்த் சார் அவங்களுடைய ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஓட்டு கிடையாது. கழுகு காக்கா அப்படி இப்படின்னு வம்புக்கு வலிச்சு இப்போ வரைக்கும் ரஜினி சாரை வந்து வம்புக்கு வலிச்சு வச்சுருக்கீங்க. ஸோ ரஜினி சாரோடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாது. கமெண்ட்ஸை சொல்ல வேணாம், மக்கள் நீதி மையம் அவருடைய ஆதரவும் அவருடைய ஃபேன்ஸோடைய ஆதரவும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா சூர்யா அவர்களுடைய ஆதரவும், சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆதரவும் கிடையாது, சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் ஆதரவும் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியை எந்த அளவுக்கு மோசமாக இவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க, சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு, அதோ இந்த படம் நடிச்சாங்க பார்த்தீங்களா தீ பரோட்டம், அப்பெல்லாம் எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்படி யார் ஃபேன்ஸு எந்த கட்சியோடைய ஆதரவாளர்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல. எப்படி உங்களுக்கு ஓட்டு விழப்போகுது? விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த ஓட்டு விழப்போகுதா? இதை மட்டும் வச்சு அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட போறாரா அப்படின்ற கேள்வி நம்ம முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டாபிக். அஜித் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல இன்னும் தீவிரமா ஏதாவது வீடியோ வெளியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பேனர் அடிச்சு
யார் நானே நேராக பார்த்தேன். பேனர் அடித்து, அதாவது அஜித், விஜய், கமலஹாசன்லாம் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு பேனர் அடித்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸு இப்போ கட்சியாக இருக்குது தேமுதிகவோ, அவங்களும் திமுக கூட கூட்டணியில் இருக்காங்க. விஜய் பிரபாகரனே வந்து என்ன பேசியிருக்காருன்னா, எங்கள் அப்பா வந்தார், அதுவும் 2 ஆளுமைகள், கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுமே அவர் வந்தார் அரசியலுக்கு, நின்று விருதாச்சல தொகுதியில் ஜெயிச்சு வந்தார். அந்த மாதிரி இவர் நின்று ஜெயிச்சுட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பெரிய அப்பா டக்கர்னு பேசினா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இன்னும் உனக்கு என்ன ஓட் பேங்க்னே தெரியல, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, பிரச்சாரத்துக்கு கூட எங்கள் அப்பா அளவுக்கு இவர் வரல. அப்படி இருக்கும்போது இவர் விஜயகாந்தோட ஒப்பிடுறது முதல் தப்பு, எம்ஜிஆரோட ஒப்பிடுறது அதை விட தப்பு. அது 2 தொகுதி, இதெல்லாம் பழையசு, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை வந்து தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, ராகுல் காந்தி போட்டிட்டு இருக்காரு. நம்ம சொல்கிறது தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு அரசியல்ல யார் இந்த மாதிரி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி 2 தொகுதியில் நின்று போட்டி போட்டதில்லை. மக்கள் செல்வாக்கு இளைஞர்களே என் பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாச்சு, இவர் ஏன் 2 தொகுதியில் போட்டு போடுறாரு அப்படின்னு நாக்கப்பிடிங்கிற அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இப்படி அவரை கூட பாராட்டலாம், விஜய பிரபாகரன் கூட பாராட்டலாம். ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ்க்கே டஃப் கொடுத்தார், வெறும் 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயிச்சார். அவரு கூட நின்று எனக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு, ஒரு பெரிய கட்சியவே நான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு காமிச்சிருக்கார், தன்னோட பலத்தை காமிச்சிருக்காரு. அவரு கூட பேசுறதுக்கான தகுதிகள் இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கே சொந்த தொகுதிக்கு ஒழுங்காக போனதில்லை, இவர் வந்து பேச வந்துட்டாரா அப்படின்னு இந்த பக்கம் எதிர்ப்பாளிகள், அந்த பக்கம் சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களும் என்னென்னமோ வந்து பண்ணி பார்த்தாங்க, சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இல்லை அந்த அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போயிட்டாங்கன்னா, என்னைய பற்றி ஏதாவது தரைக்குறைவா, அதாவது அது வந்து அவ்வளோ வறுத்து கிடையாது, அவதூறு பரப்புறாங்கன்னு நீ தொடர்ந்து பேசிட்டு இருக்கு, ஏதாவது இதுக்கு மேலே நீ பேசின மகனை நான் வந்து பேட்டி கொடுத்துருவேன், எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு, வந்து பப்ளிக்காக ரிலீவ் பண்ணிடு, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கும், டைவர்ஸ் கேட்டால் கொடு, இல்லை கொடுக்கலன்னா அதுக்கான இது பேசு அப்படின்ட்டு அதை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. 2வது அவங்க 234 கோடி வந்து ஜீவனாம்சம் கேட்டாங்க. அண்ணன் வள்ளல் என்ன சொல்லியிருக்காரு, 34 கோடிக்கு மேலே ஒரு பைசா தரமாட்டேன். எவ்வளோ பெரிய வள்ளல் பாருங்க, சொந்த பொண்டாட்டி இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நான் தான், இவர் சொல்கிறார்ல, நான் தான் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறேன் அப்படின்றல்ல, 200 கோடி வாங்குறீங்க, ஒரு படத்தோட சம்பளம் தானே உங்களோட மனைவி கேட்குறாங்க, அதை கொடுக்க முடியாது. அவங்க கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி உங்களால் அவங்களோட சொந்த கெரியரே ஸ்பாயில் ஆகிருக்கும். இப்போ வந்து அவங்களும் வந்து படிச்சிருக்காங்க லண்டனில், அந்த படிப்புக்கு வேலைக்கு போயிருந்தா மிகப்பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. சங்கீதா அவர்களும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு மனைவியாக 24 மணி நேரமும் அந்த குடும்பத்தை கவனித்து பிள்ளைகளை சிறந்த தாயாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போனதுனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது விஜயை நம்பி நாசமாக போனதுனால தான் அவங்க அந்த இது கேட்குறாங்க, இழப்பீடு கேட்குறாங்க, ஜீவனாம்சம். ஆனால் அது கூட கணக்கு போட்டு 34 கோடிக்கு மேலே நான் தர முடியாது, அவ்வளோ வருத்தலாம் இல்லை, அப்போ சொந்த பொண்டாட்டியே வருத்து இவ்வளோதான் அப்படின்னு வச்சு கணக்கு போடக்கூடிய விஜய் அவர்கள் மக்களை எந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பாரு அப்படின்றது. ஆனால் ஒரு வழியாக என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து அவருடைய வக்கீல் தான் வந்து ஆஜராயிருக்காரு, விஜய் வரல. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வழியாக எங்கள் அண்ணன் ஒத்துக்கிட்டாரு, எதுக்கு ஆஜராகிறது, இந்த விஷயத்தில் நான் வந்து தலையிடுறேன், வரேன், நானும் வரேன், விவாகரத்து தானே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு, நீங்கள் வந்து வழக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேரும் ஆஜராகணும், நீங்கள் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஆஜராகணும், எப்போ ஆஜராக போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்களா பார்த்து ஒரு டேட்டை சொல்லுங்கள், ஏன்னா நாங்கள் ஒரு டேட்டை சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கே ஒரு பழக்கம் இருக்குது, என்ன பழக்கம்னா, என்னைக்கு அனுமதி கொடுக்குறோமோ அன்றைக்கி வரமாட்டாது, அனுமதி கிடைக்காத நாளன்னைக்கு தான் வந்து எனக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. அது பிரச்சாரத்துக்கு, இது விவாகரத்து இல்லையா, அதனால இதுலேயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஜட்ஜு என்ன பண்ணுங்க, நீங்களே ஒரு பொதுவான டேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, இப்போ எது சொன்னாலும் எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்குது, நான் தேர்தல், நம்ம நாட்டுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், வீட்டுக்கு வச்சு தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படின்னு பட்ஜெட் டைலாக்லாம் பேசுவார். அதனால ஒரேடி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தோற்றுருவார், மே 4 ரிசல்ட் வந்தால் தோற்றுருவார். அதுக்கப்புறம் இவரை 10 பைசாக்கு யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க. அதனால ஜூன் 15 வாக்கில் நம்ம வந்து இந்த இயரிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜூன் வந்து நீங்கள் 2 பேரும் ஆஜராகணும். இவரும் நான் வந்தால் பெரிய கூட்டம் வந்துடும், சமாளிக்க முடியாது, இது புசி சொல்வார்ல, இட்டுன்னு போக முடியாது, கூட்டம் அல்ல மோதும் அப்படின்னு. இவர் நான் 2 வாட்டி தான் போயிருக்காரு பெரம்பூர் தொகுதிக்கு,
அந்த பெரம்பூர் தொகுதியில் 2வது வாட்டி வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும்னு போனப்பே கூட்டத்தை காணும். மெட்ராஸில் டி நகருக்கு பிரச்சாரத்துக்கு பண்ணார், அங்கேயும் கூட்டத்தை காணும். 4 வாட்டி இவர் வந்து வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 4வது வாட்டி யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. இந்த பைத்தியங்க பார்த்து சுற்றுது பார்த்தீங்களா, இவரோட தொண்டர்கள், இவரோட ஃபேன்ஸு, நண்பா நண்பீஸ் அனில்ஸ், இவங்க மட்டும்தான். அவங்களே ஒரு கட்டத்தில் வருதா, இந்த மூஞ்ச எத்தனை வாட்டி போய் பார்க்குறப்போ அப்படின்றாங்க. ஒரு நபர் வந்து கொள்கையாலும் அரசியல் ரீதியாலும் ஈர்க்கப்படும் போது தான் அந்த கட்சி என் கட்சி அப்படின்ற உணர்வு வரும்போது மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் போய் நிற்பாங்க. 75 வருஷம் ஆச்சு திமுகன்ற கட்சி கட்டமைக்கப்பட்டு, இது வரைக்கும் கூட்டம் குறையுதா எங்கே போனாலும்? நீ 4 பிரச்சாரம் கூட போல, ஆனால் காற்று வாங்குது. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கோர்ட்டுக்கு வந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அதனால நான் ஆன்லைன் மூலயமா ஆஜராகிறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஜட்ஜ் வந்து அந்த ஆன்லைன்ல ஆஜராகிறதுக்கு எஸ்ஸும் சொல்ல நோவும் சொல்ல அதை பத்தி விரைவான ஒரு இது பண்ணும். ஏன்னா ஜட்ஜுக்கு ஒரு இது, இவனுங்க பிரச்சாரத்துக்கே டம்மி விஜய் கூட்டிகிட்டு வருவானுங்க, பொம்மையை கூப்பிட்டு வராங்க, ஹாலோகிராம் மூலியமா வந்து வரும். இப்போ ஆன்லைனில் போது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வச்சு ஏதாவது ஓட விட்டுட்டு இருக்க போகிறானுங்க, இல்லை டூப் உட்கார வச்சுட்டு இவர் தான் விஜய் சொல்லிட்டு இருக்க போகிறானுங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் அப்படி வாய்ப்பு கொடுக்காம போகிறதுக்கான வழிவகைகளும் இருக்கிறது. அதனால அதையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுவோம் ஜட்ஜி யோசிக்கிறாரு. 3வது, இந்த முட்டி போட்டு இவர் போனார் பார்த்தீங்களா, மாதா கோயிலில் போய் திருச்சி கிழக்கில் முட்டி போட்டு போனார்ல, இங்கேதான் இது ஏற்கனவே வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் திருச்சியில் அவர் அங்கே இருந்தார். அவர் பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கிட்ட ஃபாதர்கிட்ட போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்மளும் திருச்சிக்கு தானே போகிறோம், அதே மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. அவர் அன்பில் மகேஷ் பார்த்துல காப்பி அடிக்கல. அவர் யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்காருன்னா, வழக்கம் போல் பவன் கல்யாணம் பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோவையும் நான் காட்டுறேன். அதாவது இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 7 வரையும் நம்ம டெலிவரி பண்ணலாம் போல. அந்த அளவுக்கு ஃபோட்டோ ஆதாரங்களோட பவன் கல்யாணை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறார். படத்தில் தான் நீ காப்பி அடிச்ச, பாலிடிக்ஸ்லையுமா காப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பவன் கல்யாணம் பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. இவர் நான் முட்டி மட்டும் போடல, கொஞ்சம் அப்படியே முட்டிக்கால் போட்டு நடந்து போகிறேன். இவர் முட்டிக்கால் போட்டு போய் பிரார்த்தனை பண்ணார் பார்த்தீங்களா. இதை பார்த்த உடனே உண்மையான கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தேர்தலுக்காக ஓட்டுக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து முட்டிக்கால் போட்டு நடந்து போகிறது அல்லாது உண்மையான கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க. இப்போ எனக்குலாம் நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போனோம்னா அங்கே மணல் இருக்கும், அந்த சர்ச்சுக்கு எதிர அந்த மணல் இருக்கும், அந்த மணலில் நாங்கள் முட்டிக்கால் போட்டு அந்த மணலில் முட்டி பதிய அப்படியே நடந்து நாங்கள் உள்ளே போவோம், எந்த கடுமையான பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு, அப்போ உண்மையான கிறிஸ்டினாக இருந்தால், இஃப் யூஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நீ என்ன பண்ணிருக்கணும், அங்கே போய் வேளாங்கண்ணி சர்ச்சில் டிவிக்கே ஜெயிக்கணும்னே சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தப்பு. ஒரு கொடியை போட்டுக்கிட்டு சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி டிவிக்கே ஓட்டு வேணுன்றதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இதுவே ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி தப்பு. இதுக்கே விஜய் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ மத ரீதியாகவே நான் கேட்குறேன், இது வந்து வேளாங்கண்ணி சர்ச்சில் இந்த மாதிரி மணலில் முட்டி போட்டு போவாங்க, அது உண்மையாக பக்தி உடையவர்கள் அந்த மாதிரி செய்யறது வழக்கம். எங்க இவரை செய்ய சொல்லுங்க பார்ப்போம், செய்ய மாட்டார். இவர் வந்து சும்மானா அதே பாலிஷ் போட்ட தரையில முட்டி போட்டு அவர் போயிட்டார். இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டீலிமிட்டேஷன் மூலயமா திமுகவுக்கு ஒரு கவனிப்பு வந்துருச்சு. அவங்க அதை கவனிப்புக்காக பண்ணலை, டீலிமிட்டேஷன் மட்டும் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே காலி அப்படின்றதுக்காக கருப்பு கொடி ஏற்றி அதை டீலிமிட்டேஷன் நகலை எரிச்சு தேர்தல் நடந்துட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டோடைய அக்கறையில், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட அக்கறையில், இன்னும் சொல்ல போனால் வட இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இன்னும் சில பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களுக்கு இதில் அநீதி இழைக்கப்படுதுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவே யோசிச்சு இந்த போராட்டத்தை தமிழக எம்பிகள் பாராளுமன்றத்தில் போய் நமக்கான குரலாக ஒதுச்சு அதை வந்து மோடி அவர்களே ஓட விட்டுருக்காங்க. இப்போ இதன் மூலிமா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க. மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு, ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சரியான முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஐயையோ, கவனம் பூரா அந்த பக்கம் போயிருச்சே, இப்போ நம்ம பக்கம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். அதுக்கு ஒரு கடிதத்தையும் வெளியிட்டார், திசை திரும்பாதீர்கள், அவங்களுக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க. எது டீலிமிட்டேஷன், உனக்கு திசை திருப்ப பார்க்குறதா? நீ என்ன பண்ண, விசில் கோலம் போட சொன்னேன். அந்த விசில் கோலத்தை கொஞ்சம் தாவேக்காவுடைய எதிர்ப்பு நாங்கள் டீலிமிட்டேஷன் தெரிவிக்கிறோம் சொல்லி ஃபேர் டீலிமிட்டேஷன் கீழே எழுத சொல்லியிருந்தா நீ மனுஷன் இல்லை பெரிய மனுஷன் தான் பேசியிருப்பேன். ஆனால் விசில் சின்னம் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி பத்தாவதுக்கு இவரே வந்து அந்த கோலம் போட்டதில் கலர் அடித்து மக்களை டீலிமிட்டேஷன்லேருந்து திசை திருப்புறாருன்னா அப்போ இவர் எந்த மாதிரி ஆள், எந்த மாதிரி ஒரு தலைவர், மக்களை எதை நோக்கி திசை திருப்புறாரு அப்படின்றது நம்மளுக்கு அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. இல்லை லெட்டரில் வந்து டீலிமிட்டேஷன் மூலிமா திமுக திசை திருப்புதுன்னு சொல்லும் போதும் சரி ஓகே, இவர் வந்து
பாஜக அடிமை. இதையும் மீறி திமுக பேசப்படுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த வைத்தறிச்சல் தாங்க முடியல. உடனே இவர் பிளான் பண்ணாரு, அண்ணன் பவன் கல்யாண் வந்து முட்டி போட்டு தபம் பண்ணாரு, நம்ம முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டியை போட்டு அப்படியே நகர்ந்து போய் மொத்த பில்டப் பார்த்தீங்களா, எங்க அண்ணன் எந்த அளவுக்கு முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றாரு. குறைஞ்சபட்சம் அந்த பிரார்த்தனையாவது பொதுமக்களுக்காக பண்ணியான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா நான் கேட்குறேன், இப்போ கிறிஸ்தவர், இஃப் யூ ஆர் a true Christian, நீ வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்காக நீ பண்றதா இருந்தா, இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடின போது பஜ்ரங்தள் அமைப்பு, RSS உடைய கிளை அமைப்பு எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்குச்சு, எல்லா சர்ச்சுக்குள்ளேயே பூந்து அடிச்சு நொறுக்குச்சு. கிறிஸ்துமஸ் கேரோல் பாடுறவங்களை கூட்டு போய் நீ தமிழ், அதாவது கணபதி சாங் பாடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுச்சு. மாஸ்க், சாண்டா கிளாஸ் மாஸ்க் விற்கிறாங்களே, இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், கிறிஸ்துமஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், நீ எப்படி இங்க வந்து இதை விற்ப சொல்லி எரிச்சாங்க. அந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு எரிச்சாங்க. அப்ப எங்க போன நீ, கிறிஸ்டியன் தானே, அப்ப எங்க போன, வாய் ஏன் திறக்கல? சரி, அதை விடுங்க. இஸ்லாமியர்களை போய் சந்திச்சு ஆதரவு வாங்குறீங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க ஜனநாயகன் படத்தில் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதியாக காட்டுறாரு. நான் அதை கூட ஒதுக்கி வச்சிடறேன், ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் படத்தை காட்டுறாரு, நம்மளும் வந்து மானம் கெடுத்தரமா மறுபடியும் விஜய்னு போய் நின்று இஸ்லாமியர்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் இருக்கும். அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு விஷயம் பிளான் போட்டு தீபத்தூண் அந்த சர்வேக்கல்ல தான் நான் வந்து விளக்கேற்றுவேன் அப்படின்னு ஜட்ஜு வரையும் போய் ஜிஆ சுவாமிநாதன் மாதிரி ஒரு RSS சித்தாந்தத்தை உடையவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதில் ஏற்றி ஆகணும். ஆனால் அது மசூதிக்கு பக்கத்தில் இருக்க சர்வே கல், அதில் ஏற்றினா இது ஏதோ மத பிரச்சனை வர்றதுக்கான வழிவகை அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சரியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பெரிய மத கலவரத்தை தடுத்துறாரு. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனோம்னா, மோடி அவர்கள் இப்போ கொடுத்துருக்க அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சு வந்தால் அங்கே தீபம் ஏற்றுவோம், எது அந்த சர்வே கல்லில் தீபம் ஏற்றப்படும் அப்படின்றார். இதுக்கெல்லாம் வாயை திறந்தீங்களா? திமுகவுடைய அறிக்கையை பார்த்து இவ்வளோ பேசுறீங்களே, இவங்க அவங்களை காப்பி அடிக்கிறாங்க, அவங்க இவங்களை காப்பி அடிக்கிறாங்கன்னு திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசல. மோடி அவர்கள் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்றாரு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு. இஸ்லாமியருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா இருந்தா, சிறுபான்மை தலைவரா இருந்தா, அது எப்படி நீ ஏத்துவ, அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேச வேண்டியதானே. நீங்க எங்க எதிர்த்து பேச போறீங்க? தேர்தல் அறிக்கையிலே வந்து திமுக மற்றும் பலர் அப்படின்னு சொன்னவர் தானே, அவ்வளோ பெரிய எதிர்ப்பாளி தானே நீங்க, பிஜேபி எதிர்ப்பாளி தானே, அதெல்லாம் எங்கேருந்து எதிர்த்து பேச போறீங்க? ஸோ இந்த அளவுக்கு தான் இவர் வந்து சிறுபான்மையிற்கான தலைவர். அவர் சும்மா ஓட்டுக்காக சும்மா இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே அதிலே இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் யாராவது கூப்பிட்டு, ஏப்பா நீ ஒரு கிறிஸ்டியன் தானே, எங்கள் பைபிள்லேருந்து ஒரு வாசகம் சொல்லு அப்படின்னா ஏதாவது வசனம் பேசுவார். வாசகம் தான் என்னன்னு தெரியாது அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு கிறிஸ்டியனு. ஸோ இந்த மாதிரியான நாடகம்லாம் போட்டு நான் வந்து ட்ரூ கிறிஸ்டியன், நான் ஒரு இந்துக்கு ஆதரவாளர், நான் இஸ்லாமியர்களுக்காக நிற்பேன்னு படம் தான் காட்டுவார். ஆனால் நிஜத்தில் எந்த இடத்துலையும் வாயை திறக்க மாட்டார். அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கும் குரல் கொடுக்க மாட்டார், இந்துக்களுக்கும் குரல் கொடுக்க மாட்டார், கிறிஸ்டியன்ஸுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். ஓட்டுக்காக நடிப்பார், ஃபோட்டோ எடுத்து போடுவார், அவ்வளோதான் விஜய் அவர்கள். ஸோ இந்த ஓட்டு போடும்போது தயவு செய்து இன்னொரு 2-3 நாள் தான் இருக்குது, தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுறது தான் நம்மளுடைய கடமை. விஜய் மாதிரியான ஆட்கள் கிட்ட ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சுட்டோம்னா அது பிஜேபியோட கொத்தடிமை. இன்னைக்கு பிஜேபி கிட்ட நாட்டு மாடிட்டு 3வது அடியாக மீட்க முடியாமல் போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துக்கு தமிழ்நாட்டை நம்ம தள்ளிடக்கூடாது. சிந்திச்சு நம்ம வாக்களிக்க வேண்டிய நேரம் இது.